பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கடந்த செய்தியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலிருந்து மனிதர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் நாவினாலே உரைத்ததான உபதேசத்தை கற்றுக்கொண்டோம். இன்று மறுபடியுமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் இருக்கக்கூடியதான காரியங்களை நாம் உபதேசம் என்கிற தலைப்பிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 3 வசனங்களிலும் நாம் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 3 வசனங்களை வாசித்து தியானித்து அதில் எழுதியிருக்கிறபடி தேவன் நம்முடைய உபவாசத்தை எப்படி விரும்புகிறார், எப்படிப்பட்ட உபவாசம் தேவனுக்கு பிரியமானது என்று நாம் நிதானித்து அறிந்து தேவ சமூகத்திலே நாம் உபவாசம் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களிலே நம்முடைய உபவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. நாம் உபவாசம் இருக்கும்போது பதில் எதுவும் கிடைக்காதபடி காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? நாம் உபவாசிக்கும் போது ஏன் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை, ஏன் தேவன் அதற்கான பதிலை தரவில்லை என்பதை நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்ப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நிதானமாக நாம் தியானிக்கலாம். 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் நாவினாலே சொன்னதான வார்த்தைகளை மத்தேயு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். பழைய ஏற்பாடிலே முதலாக உபவாசம் இருக்க ஆரம்பித்தது மோசே என்று சொல்லி என்னுடைய அறிவு சரியா இருக்குமானால் மோசே முதலாவது உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறார். 40 நாள் அளவு தேவ சமூகத்திலே அவர் உபவாசம் இருந்தார். புசியாமலும் குடியாமலும் தேவனோடு கூட வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாடிலே பல தேவ மனிதர்கள் உபவாசம் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாடிலும் பல பரிசுத்தவான்கள் உபவாசம் இருந்ததை வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே நாம் உபவாசிக்கிற உபவாசம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய புத்திக்கு ஏற்றபடி நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த மனிதர்களுடைய சட்டதிட்டங்களின்படி நாம் உபவாசம் இருக்கிறோமா? நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாடிலே தான் உபவாசத்தை குறித்து அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலே உபவாசம் என்று சொன்னால் என்ன, எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், ஏன் உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி அநேக தெளிவான வார்த்தைகளை அந்த அதிகாரத்திலே தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறான்.
நீங்க நேரம் கிடைக்கும்போது அந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை முழுமையாக நிதானமாக வாசித்து பாருங்கள். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 1வது வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. உபவாசம் என்கிறதான ஒரு கூட்டத்தை நாம் ஏற்படுத்தும் போது போதகர்கள், ஊழியர்கள், நடத்துகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சத்தமிட்டு கூப்பிடவும், அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவிக்க வேண்டும். அப்போ உபவாச கூட்டத்திலே ஊழியர்களுடைய பொறுப்பென்ன, ஊழியர்களுடைய வேலை என்ன, ஊழியர்கள் எப்படி அந்த உபவாச கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜனத்துக்கு அவர்களுடைய பாவத்தையும் அவர்களுடைய மீறுதல்களையும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு உபவாசம் என்று சொல்லும்போது நாம் ஜெபித்தும் கிடைக்காத காரியத்திற்கு, இல்லை என்று சொன்னால் ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய போராட்டம், அநேக நாட்களாய் காத்திருந்தும் கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தருணம், ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், இப்போது ஒரே ஒரு வழி தேவ சமூகம். அப்ப அந்த தேவ சமூகத்துக்கு உபவாசம் என்கிறதான அந்த விவஸ்தைக்கு கட்டுப்பட்டு வரும்போது சபை நடத்துகிற, இல்லைன்னா அந்த உபவாச கூட்டத்தை நடத்துகிறதான நபர் முதலாவது ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்தி அவர்களுக்கு பேச வேண்டும். ஒருவேளை தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு நம்முடைய பாவங்கள் ஒரு தடையாக இருக்கலாம். அதனால் நாம் செய்த எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்திலே விட வேண்டும் என்பதற்காக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் உபவாசம் இருக்கும்போது நாம் முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவத்தை குறித்ததான எச்சரிப்பை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நாம் தியானித்து பார்க்கும்போது ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவேல் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாள். கர்த்தரின் பணிவிடைக்காரனாகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? உபவாசம் எப்படி நடத்தப்பட வேண்டும்? இன்னைக்கு நாம எப்படி உபவாசம் இருக்கிறோம்? நாம் நம்முடைய உபவாசத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆசாரியர்கள், சபை போதகர்கள், நடத்துகிறவர்கள் உபவாச கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், இங்கே யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை இருக்கிற வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படியானால் சபை என்று சொன்னால் பில்டிங் கிடையாது. சபை என்று சொன்னால் கட்டிடம் அல்ல. சபை என்று சொல்லுகிறது தெய்வ ஜனம். தெய்வ ஜனத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய,
தேவன் அவர்களை விடுவிக்க, தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ண, தேவனுடைய கரங்களில் இருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக தேவ சமூகத்திலே சபை பரிசுத்தமாக்கப்பட்டு தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய சமூகத்துக்குள் பிரவேசிக்க தகுதியுள்ள சபையாக மாற்றி எடுக்க வேண்டிய பொறுப்பை தேவன் சபை போதகருடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். சமீபத்திலே ஒரு போதகர் உபவாசத்தை குறித்து இப்படியாக பிரசங்கம் பண்ணினார். ஒரு உபவாசம் என்று சொல்லும்போது நடனம், எப்படி நடனம் ஆட வேண்டும், முன்னாடி ஒரு ஸ்டெப்பு, பின்னாடி ஒரு ஸ்டெப்பு, வலது சைடு ஒரு ஸ்டெப்பு, இடது சைடு ஒரு ஸ்டெப்பு போட்டு ஆடினால் போதும், தேவன் மயங்கி விடுவார் என்று போதித்த போதகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உபவாசம் ஒன்றும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. இது வேத எழுத்தின்படி உபவாசம் அல்ல. வேத எழுத்தின்படி உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. சபை நடத்துகிற ஒரு போதகர் சபை மக்களை வஞ்சிக்கிறார். நடனமாடுங்கள், அதுதான் உபவாசம் என்று கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு தவறான, வேதத்துக்கு எதிரான ஒரு உபதேசத்தை மீறுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாம் வருகிற நாட்களிலே எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்துள்ள செய்திகளிலே நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த காரியங்களை 16, 17, 18 வசனத்திலே நிதானமாய் வாசித்து பாருங்கள். உபவாசம் என்று சொன்னால் என்ன? இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், தேவ சமூகத்துக்கு உங்களை நிலைநிறுத்தட்டும். மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம ஒரு அடி நடக்க முடியுமா? உங்க அன்பு இல்லாம மூச்சு காத்த சுவாசிக்க முடியுமா? உங்க சித்தம் இல்லாம என்னால வாழ முடியுமா? ஓ, யாரும் இல்ல என்று சொல்லி தனிமையில் அழுத நான் இருக்கேன்னு தேடி வந்து கட்டி பிடிச்சீங்க. ஒன்றுமில்ல என்று சொல்லி வெறுமைய கிடந்த எனக்காக முற்றிலுமாக உண்மையை தந்தீங்க.